ஹாய் வெல்கம் பேக் டு தியா பிரசி சேனல். என்னடா இன்றைக்கி ஜாக் ஃப்ரூட்டை காமிச்சிட்ருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஜாக் ஃப்ரூட் சீடை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறேன். அதுவும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சீடில் நிறைய ப்ரோட்டீன் சக்தி இருக்கிறதுனால சீசனிங் ஃப்ரூட்டான இந்த சீடு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. இப்போ வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு டக்குன்னு சொல்லிடுறேன். ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு 15 நிமிஷம் ரெசிபி தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 3 கப் அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். பலாக்கொட்டையை நல்லா குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அது மேலே இருக்க தோல் வந்து நல்லா பீல் ஆகி வந்துடும். ஸோ அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா பல்ஸ் மோடில் நல்லா கொரன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த பதத்துக்கு நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது அரிசி மாவு ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உதிரியாக வரும். அடுத்தது நான் பெரிய வெங்காயம் 2 இது இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீல வாக்கில். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகாவை கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்தது வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அதே அளவு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்தது சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பொறுமையாக பிணைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சி போகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைமில் தான் நம்ம நல்லா பார்த்து மெதுவாக கிளறி எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எண்ணெய் வந்து நிறைய எடுத்துக்கும். ஸோ பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி புட்டு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த சீடுலேயே தண்ணி ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தோம், அதனால் அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். நம்ம அடுத்தது நம்ம சேர்த்த அந்த மாவுக்காக தான் நான் இப்போ தண்ணி தெளிக்க சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வேணான்னா வெறும் இதுவாகவே நீங்கள் பிணைஞ்சு பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி தான் தெளித்து பண்ணேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம உதிரியாக ஆயிலில் போட்டு எடுக்கும்போது பக்கோடா கன்சிஸ்டன்சி வந்துடும். உங்களுக்கு கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் வந்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு கடாயில் தேவையான ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பக்கோடா மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நான் எப்படி கிள்ளி போடுறேன். ஸோ அந்த மாதிரி மாவை எடுத்துகிட்டு இது மாதிரி போட்டிங்கன்னா பக்கோடா ரெடி ஆகிடும்.
அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கருகிடும், உள்ளே வந்து வெந்திருக்காது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப மொத்தமாக போட்டு எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. ஒரு கை எடுத்திங்கன்னா அது 1 டைம் போட்டு எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் போட்ட உடனே கிண்டுனீங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும். ஸோ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் அடங்கி அந்த பபிள்ஸ் வர்றது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ வெந்துருச்சு நல்லா. கலரும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஆனியன் பக்கோடா மாதிரியே இருக்கும். டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது செஞ்சே ஆகணும். செஞ்சு பாருங்கள். கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சீடு கிடைக்கும்போது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது அதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு இது எடுத்துட்டேன். அடுத்தது செகண்ட் ரவுண்ட் போட்டு எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் மெதுவாக பொறுமையாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். அதுவும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது அவ்வளோ சத்து இருக்குது. அதுவும் சீசனிங் ஃப்ரூட் வேறு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய குக்கிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய தியா பிரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.